தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உருவாக்கியுள்ளன. பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இரண்டு பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த சூழலில் இந்த முறை நடிகர் விஜயின் டிவிகே கட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. இது சாதாரண வெற்றி அல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கிய ஒரு கட்சி இவ்வளவு பெரிய ஆதரவை பெறுவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான முழு பெரும்பான்மை பலமான 118 இடங்களை டிவிகே பெறாததால் தற்போது தொங்கு சட்டப்பேரவை உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. டிவிகே கட்சிக்கு ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது விஜய் மற்றும் அவரது முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் மத்தியில் டிவிகேக்கு கிடைத்திருக்கும் ஆதரவு தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள், முதல் முறையாக வாக்களித்தவர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பிய மக்கள் பெரும்பாலும் விஜயின் டிவிகே கட்சிக்கு வாக்களித்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பேசிய ஊழல் எதிர்ப்பு கருத்துக்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. டிவிகே யாருடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைக்கும் என்ற கேள்விதான். முதலில் ஏடிஎம்கே தரப்பின் ஆதரவை பெற முடியுமா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனெனில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பல மேடைகளில் கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த சூழ்நிலையில் தற்போது ஏடிஎம்கே டிவிகேக்கு ஆதரவு தருமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை ஏடிஎம்கே ஆதரவு வழங்கினால் டிவிகே மிகவும் எளிதாக ஆட்சியை அமைக்க முடியும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஏடிஎம்கே தனது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எந்த முடிவை எடுக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. சில அரசியல் வட்டாரங்கள் கூறுவதாவது, மக்கள் தீர்ப்பை மதித்து ஏடிஎம்கே வெளிப்புற ஆதரவு அளிக்கலாம் என்றும், சிலர் டிகேக்கு ஆதரவு அளித்தால் ஏடிஎம்கே தனது அடையாளத்தை இழக்க நேரிடும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறவும் டிவிகே தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனால் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் திருமாவளவன் தலைமையிலான விசிகே கட்சியுடனும் டிவிகே தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. சமூக நீதி, இளைஞர் முன்னேற்றம் மற்றும் மாற்று அரசியல் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கள் விசிகே ஆதரவாளர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் டிஎம்கே கட்சியுடனும் டிவிகே பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதுவரை டிஎம்கே தரப்பிலிருந்து எந்த தெளிவான பதிலும் வராததால் அந்த கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பது தற்போது கவனிக்கப்படும் முக்கிய விஷயமாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்பே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு வழங்கப்படும் என்று விஜய் பல மேடைகளில் கூறியிருந்தார். அந்த வாக்குறுதியை நம்பி தற்போது சில கட்சிகள் டிவிகேவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக புதிய தலைமுறை அரசியல் உருவாக வேண்டும் என்று விரும்பும் மக்கள் டிவிகே கூட்டணி அரசை எதிர்பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக இருந்து வந்த பாரம்பரிய அரசியல் அமைப்பை உடைத்து புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கான சிக்னலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இப்போது அனைவரின் கவனமும் விஜயின் அடுத்த அரசியல் முடிவின் மீதே உள்ளது. டிவிகே தனியாக ஆட்சியை அமைக்குமா? ஏடிஎம்கே ஆதரவு கிடைக்குமா? அல்லது டிஎம்கே கூட்டணியில் உள்ள கட்சிகள் டிவிகேக்கு ஆதரவு தருமா? தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்பாரா என்ற பல கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அடுத்த சில நாட்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அரசியல் அப்டேட்கள் மற்றும் பிரேக்கிங் நியூஸ் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அரசியல் அதிர்வலைகளை இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உருவாக்கியுள்ளன. பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் இரண்டு பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த சூழலில் இந்த முறை நடிகர் விஜயின் டிவிகே கட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது. இது சாதாரண வெற்றி அல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். முதல் முறையாக தேர்தலில் களமிறங்கிய ஒரு கட்சி இவ்வளவு பெரிய ஆதரவை பெறுவது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது.
ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான முழு பெரும்பான்மை பலமான 118 இடங்களை டிவிகே பெறாததால் தற்போது தொங்கு சட்டப்பேரவை உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. டிவிகே கட்சிக்கு ஆட்சி அமைக்க இன்னும் 10 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது விஜய் மற்றும் அவரது முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் மத்தியில் டிவிகேக்கு கிடைத்திருக்கும் ஆதரவு தமிழக அரசியலையே தலைகீழாக மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள், முதல் முறையாக வாக்களித்தவர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பிய மக்கள் பெரும்பாலும் விஜயின் டிவிகே கட்சிக்கு வாக்களித்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பேசிய ஊழல் எதிர்ப்பு கருத்துக்கள், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. டிவிகே யாருடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைக்கும் என்ற கேள்விதான். முதலில் ஏடிஎம்கே தரப்பின் ஆதரவை பெற முடியுமா என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏனெனில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பல மேடைகளில் கடுமையாக விமர்சித்திருந்தார். அந்த சூழ்நிலையில் தற்போது ஏடிஎம்கே டிவிகேக்கு ஆதரவு தருமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை ஏடிஎம்கே ஆதரவு வழங்கினால் டிவிகே மிகவும் எளிதாக ஆட்சியை அமைக்க முடியும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் ஏடிஎம்கே தனது அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எந்த முடிவை எடுக்கும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. சில அரசியல் வட்டாரங்கள் கூறுவதாவது, மக்கள் தீர்ப்பை மதித்து ஏடிஎம்கே வெளிப்புற ஆதரவு அளிக்கலாம் என்றும், சிலருக்கு ஆதரவு அளித்தால் ஏடிஎம்கே தனது அடையாளத்தை இழக்க நேரிடும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்றொரு பக்கம் டிஎம்கே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை பெறவும் டிவிகே தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல்கள் கசிந்துள்ளன. இதனால் தமிழக அரசியலில் புதிய கூட்டணி உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் திருமாவளவன் தலைமையிலான விசிகே கட்சியுடனும் டிவிகே தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. சமூக நீதி, இளைஞர் முன்னேற்றம் மற்றும் மாற்று அரசியல் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கள் விசிகே ஆதரவாளர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் டிஎம்கே கட்சியுடனும் டிவிகே பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதுவரை டிஎம்கே தரப்பிலிருந்து எந்த தெளிவான பதிலும் வராததால் அந்த கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது என்பது தற்போது கவனிக்கப்படும் முக்கிய விஷயமாக மாறியுள்ளது. தேர்தலுக்கு முன்பே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு வழங்கப்படும் என்று விஜய் பல மேடைகளில் கூறியிருந்தார். அந்த வாக்குறுதியை நம்பி தற்போது சில கட்சிகள் டிவிகேவுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக புதிய தலைமுறை அரசியல் உருவாக வேண்டும் என்று விரும்பும் மக்கள் டிவிகே கூட்டணி அரசை எதிர்பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக இருந்து வந்த பாரம்பரிய அரசியல் அமைப்பை உடைத்து புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கான சிக்னலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. இப்போது அனைவரின் கவனமும் விஜயின் அடுத்த அரசியல் முடிவின் மீதே உள்ளது. டிவிகே தனியாக ஆட்சியை அமைக்குமா? ஏடிஎம்கே ஆதரவு கிடைக்குமா? அல்லது டிஎம்கே கூட்டணியில் உள்ள கட்சிகள் டிவிகேக்கு ஆதரவு தருமா? தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்பாரா என்ற பல கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அடுத்த சில நாட்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தமிழக அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அரசியல் அப்டேட்கள் மற்றும் பிரேக்கிங் நியூஸ் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.